ஹலோ கைஸ், டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎம். ஸோ இந்த அப்ளிகேஷனுமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் போட்டோம்ல, எல்என்டி அப்ளிகேஷன், ஜாக்வார் அப்ளிகேஷன், ஸோ அந்த மாதிரி வந்து வெடன்ட் அப்ளிகேஷன், இந்த மாதிரி வந்து லாங் டேர்ம் அப்ளிகேஷன் தான் இதுவும். ஸோ இதுலேயுமே வந்து நம்ம மந்த்லி வந்து ஒரு 10,000லேருந்து 15,000 வரைக்கும் கன்ஃபார்மாக ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். நான் கைட் பண்ணுறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிற பிளானை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நான் சொல்கிற மாதிரி எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டோட நீங்கள் போவீங்க. ஸோ அதனால நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோஸ் போட போட உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏர்னிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பெரிய க்ரோ அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஐபிஎம் அப்ளிகேஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோவோட கமெண்ட்லையுமே வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்குக்கு கீழே வந்து நம்மளோட டெலகிராமோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் வந்து நம்ம டே பை டே வந்து எல்லா அப்ளிகேஷனோட அப்டேட்டுமே அதில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ புது அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலுமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஓல்டு அப்ளிகேஷனில் வந்து புது பிளான் லான்ச் பண்ணாலுமே நம்ம டெலகிராமில் தான் அப்டேட் பண்ணுறோம். அதனால நீங்கள் கம்பல்சரியாக வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு டே பை டே அப்டேட்டாக இருந்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ளிகேஷன் லிங்கை வந்து கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே வந்து லாகின் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல பாஸ்வேர்டாக ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே வந்து என்டர் யுவர் நிக் நேம்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே வந்து இன்விடேஷன் கோடுன்னு இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை எதுவுமே பண்ணாமல் அதுக்கும் கீழே வந்து சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா ப்ளூ கலரில், அந்த சைன் அப்பை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்குல்ல, அந்த லாகினை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், லாகின் பண்ணோன்னா அப்ளிகேஷனோட டேஷ்போர்ட் மாதிரி இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து அஃபிஷியல் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் ஃபாலோன்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஐபிஎம் அப்ளிகேஷனோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலுக்கு போகும். அதில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. இது கம்பல்சரி கிடையாது, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இந்த வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு வெளியே வந்துடும். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம என்ன பிளான் இருக்குது, என்ன பிளான் வந்து பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணுற இடத்துல பாருங்க, ஒரு ஒரு லெட்டர்ஸ் மாதிரி வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஹேவ் நாட் செட் த பேமெண்ட் பாஸ்வேர்டு எட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இன்னும் பேமெண்ட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லாகின்க்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணணும். அதே மாதிரி பேமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணணும். அந்த பேமெண்ட் பாஸ்வேர்டு வந்து எதுக்காண்டி அப்படின்னா, நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கும் நம்ம அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கும் வந்து இந்த பேமெண்ட் பாஸ்வேர்டு வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்க்ரோல் ஆகி போகிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து செட் பேமெண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 6 நம்பர் வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் 1 2 3 4 5 6 இப்படி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகேன்னு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த செட் பேமெண்ட் பாஸ்வேர்டு வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போதும் நீங்கள் அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விட்ரால் பண்ணும்போதும் அந்த பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் உள்ளே வந்தோன்னே இந்த ஒரு இதை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தென் வந்து நான் மார்க் பண்ணுற இடத்துக்கு வந்துக்கோங்க. கீழே பாருங்கள், லெஃப்ட்டில் வந்து கார்னரில் வந்து கீழே பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் வந்து பிளான்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்து எதை பை பண்ண போகிறோம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டேபிள் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரைட் சைடில் வெல்ஃபேர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு இதுலேயுமே நிறைய பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவெண்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு இதுலேயுமே நிறைய பிளான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வந்து ஒவ்வொரு பிளான் வந்து நம்ம பை பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்டேபிள் ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 397 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா
டெய்லி உங்களுக்கு ரூ. 198 கிடைக்கும். 45 நாளைக்கு கிடைக்கும். டோட்டலா வந்து ரூ. 8,932 கிடைக்கும். இந்த பிளான வந்து பர்ச்சேஸ் பண்ற மாரி இருந்தீங்கன்னா, நீங்க ரூ. 397 நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ நம்ம ரீசார்ஜ் எப்படி பண்றதுன்ட்டு எல்லாமே வந்து வீடியோல வந்து நான் தெளிவா சொல்றேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஸ்டேபிள் ப்ராடக்ட்ஸ்ல வந்து 397 பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து வெல்ஃபேர் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டேபிள்ல ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னா, வெல்ஃபேர்ல ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அத வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டேபிள்ல 397 பண்றீங்க. வெல்ஃபேர்ல வந்து 200 பிளான் பண்றீங்க. ஒரே நாள்ல ரூ. 300 கிடைக்குது. அந்த பிளான நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஈவென்ட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பை பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரூ. 1200 கிடைக்குது. ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளான் எல்லாம் நீங்க வந்து பை பண்ண புது பிளான் எல்லாமே வந்து லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே கம்மிங் வந்துகிட்டே இருக்கும். புது புது பிளான் வந்து லான்ச் ஆயிட்டே இருக்கும். பட் வந்து நீங்க ஒவ்வொரு பிளானும் பர்ச்சேஸ் பண்ண தான் அடுத்த பிளான் வரும். ஸோ அடுத்த பிளான் வருதா வரலையாங்கிறதே நம்ம டெலகிராம் சேனல்ல தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதனால தான் நான் சொல்றேன் டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னது என்னன்னா, ஸ்டேபிள் ப்ராடக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளான் 397, வெல்ஃபேர் ப்ராடக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளான் 200, ஈவென்ட் ப்ராடக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளான் ரூ. 1000. இந்த 3 பிளானும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸ்டேபிள்ல வந்து 397 பிளஸ் 200 பிளஸ் ரூ. 1000. இது மூணுத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஸ்டேபிள் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நான் 397 வாங்கல. அதுக்கும் கீழ உள்ள பிளான் வாங்குறேன் அப்படின்னா, ரூ. 2397 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, டெய்லி 1198 கிடைக்கும். இதுவும் 45 நாளைக்கு கிடைக்கும். டோட்டலா வந்து ரூ. 53,932 கிடைக்கும். இந்த ஸ்டேபிள் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க செகண்ட் பிளான் வாங்குறீங்க அப்படின்னா, வெல்ஃபேர் ப்ராடக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 பிளான் வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 200 வாங்கிக்கலாம். அதுக்கும் கீழ உள்ள 600 பிளானும் வாங்கிக்கலாம். நீங்க ரூ. 600 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரே நாள்ல ரூ. 900 கிடைக்கும். இந்த பிளானும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க செகண்ட் பிளான் வாங்கிக்கலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டும் வாங்கிக்கலாம், செகண்டும் வாங்கிக்கலாம். ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரூ. 1350 கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு நான் வந்து தெளிவா சொல்றேன். ஸ்டேபிள்ல ஃபர்ஸ்ட் வாங்குனீங்கன்னா, வெல்ஃபேர்ல ஃபர்ஸ்ட், ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட். அதே மாரி ஸ்டேபிள்ல செகண்ட் வாங்குனீங்க அப்படின்னா, வெல்ஃபேர்ல வந்து ஃபர்ஸ்ட்டும், செகண்டும் வாங்கிக்கலாம். ஈவென்ட்லயும் ஃபர்ஸ்ட்டும், செகண்டும் வாங்கிக்கலாம். நான் தெளிவா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். எல்லா வீடியோஸ்லயுமே வந்து நான் தெளிவா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சில மெம்பர்ஸ்க்கு வந்து புரிய மாட்டேங்குது. புரியாதவங்க வந்து நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணி எனக்கு பெர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. நான் எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்றேன். ஏர்னிங்ஸ வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கணும் கைட் பண்றேன். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணி ஏர்னிங்ஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வெளிய வந்துக்கோங்க. ஓகே. தென் வந்து கீழ 4த் ஆப்ஷன வந்து நான் மார்க் பண்ற இடத்துல பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. வாலெட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல தான் நம்ம டெபாசிட் பண்ண போறோம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ற இடத்துல டெபாசிட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல தான் வந்து நம்ம டெபாசிட் பண்ணி வாலெட்ல வந்து அமௌண்ட் ஆட் பண்ண போறோம். டெபாசிட் அமௌண்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் நீங்க போட போறீங்களோ, அப்படி வந்து நீங்க பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஸ்டேபிள்ல ஒண்ணு, வெல்ஃபேர்ல ஒண்ணு, ஈவென்ட்ல ஒண்ணு. அந்த மாரி வந்து 3த்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு, டோட்டல் பண்ணிட்டு, அது எவ்வளவோ நீங்க பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2000 அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ 2000 குடுத்துட்டு கீழ வந்து டெபாசிட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்றேன். லோடிங் ஆயிட்டு நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ்க்கு வந்து போகும். இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் டூ கோ அப்படின்ட்டு இருக்கு. நீங்க கன்ஃபார்ம் டூ கோ வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பேடிஎம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா பேடிஎம் ஆப்க்கு போகும். ஸோ அத கிளிக் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிரும். இல்லன்னா கீழ பார்த்தீங்க அப்படின்னா யுபிஐ ஐடி குடுத்துருக்காங்க. அத வந்து நீங்க யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட யூடிஆர் நம்பர எடுத்து கீழ வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாலெட்ல வந்து அமௌண்ட் ஆட் ஆயிரும். இல்ல ஸ்கேன் கியூஆர் கோடும் இருக்கு. இத வந்து நீங்க கியூஆர் கோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, நீங்க பேடிஎம்ல போயிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட யூடிஆர் நம்பர எடுத்து இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ அமௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஸ்டேபிள் ப்ராடக்ட்ஸ்ல இப்ப 397 நீங்க பை பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு ரைட் சைட்ல இன்வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சின்னதா கிரீன் கலர்ல ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கீழ வந்து இன்வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பிளான் வந்து பர்ச்சேஸ் ஆயிரும். அதே மாரி எல்லா பிளானுக்கும் இதான் கான்செப்ட். இப்ப வெல்ஃபேர் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் வாங்குறீங்கன்னா, இன்வெஸ்ட்ல வந்து கிரீன் கலர்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி திரும்பியுமே கீழ வந்து இன்வெஸ்ட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஈவென்ட்லயும் போயிட்டு
ஃபர்ஸ்ட் பிளான் வாங்குறீங்கன்னா இன்வெஸ்ட்டை கிளிக் பண்ணி திரும்பியுமே கீழே இன்வெஸ்டிங் ப்ளூ கலரில் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் எல்லா பிளானும் பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபியூச்சரில் வந்து புது பிளான் லான்ச் ஆனாலுமே அதையுமே நம்ம வந்து இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதோட ப்ரைஸ் எவ்வளவோ பார்த்துட்டு அதை மட்டும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலெட்டில் நம்ம அமௌண்ட் ஆட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க டேஸ் படி நமக்கு அமௌண்ட் வேலெட்டில் வந்துகிட்டே இருக்கும். அதை விட்ரோல் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கீழே வந்து நான் மார்க் பண்ணுற இடத்துல 4th ஆப்ஷன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுற இடத்துல வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம விட்ரோல் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேங்க் பைண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இந்த இடத்துல. அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கேட்டிருக்காங்க. உங்கள் ஐஎஃப்எஸ்சி நேம் ஐஎஃப்எஸ்சி நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டர் நேம்னா உங்கள் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதை கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து விட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ விட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து வித்தின் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலேயே வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து பயங்கரமாக மேக் பண்ணலாம். இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து டெய்லி வந்து லான்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட சேனல்லையுமே வந்து நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நியூ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏர்னிங்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. எதுவும் இஷ்யூ இல்லை எதுவும் டவுட்ஸ்னால் அவங்கள்ட்ட பேசி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து ரெஃபர் பண்ணியுமே நீங்கள் ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு நீங்கள் மினிமம் பட்ஜெட்டாக போட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி ஏர்னிங்ஸ் பார்க்குறவங்களும் இருக்காங்க, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி ஏர்னிங்ஸ் பார்க்குறவங்களும் இருக்காங்க. அது உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.